ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கண குறிப்பறிதல் என்ற தலைப்பிலிருந்து உம்மைத்தொகை என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். உம்மைத்தொகை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணல் என்பது பார்த்திங்கன்னா எண்ணிக்கை குறிக்கும். எடுத்தல் என்பது கிலோகிராம் குறிக்கும். முகத்தல் என்பது என்னதுன்னா லிட்டரை குறிக்கும். நீட்டல் என்பது அளவை பெயரை குறிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன், தம்பி இதில் 2 வார்த்தை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அண்ணனும் தம்பியும் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு. அதனால் இது உம்மை தொகை. அடுத்தது பார்த்திங்கன்னா தாய், சேயின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தாயும் சேயும் என்பது இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்திருக்கு. இடைச்சொல் மறைந்திருக்கு. வில், வாள் இது பார்த்திங்கன்னா வில்லும்